இது அம்மாவோட வீடு, அம்மா கையில் இருக்கு, உலகமே சௌக்கியமாக வாழ்ந்துருக்கு. அதனால இந்த திருவிளக்கு பூஜையில் கலந்துட்ட எல்லாரும், நீங்களும் நானும், ஏற்பாடு செய்தவர்களும், கலாட்டா டிவைனும். பொதுவாக டிவைன் என்பது கலாட்டாவாக இணைவது இங்குதான். அது ஒரு அழகான விஷயம், அருமையான பெயர், அருமையான ஒன்றுதல். சந்தோஷ கண்ணா, ரொம்ப சிறப்பா சொன்னீங்கம்மா. இப்போ வந்து கருமாரி அம்மன் அப்படின்னாலே நம்ம எல்லாருக்குமே முதல்ல ஞாபகத்துக்கு வந்து திருவேற்காடு கருமாரி அம்மன் தான். ஏன் எல்லாருக்குமே திருவேற்காட்டுல இருக்க கருமாரி அம்மன் தான் ரொம்ப சிறப்புடையவங்கன்னு தெரிய வந்து? அம்பாள் கருமாரியை பத்தி கேட்டீங்க. அம்பாள் கருமாரி என்பவள் அன்புக்கான வடிவம். வேர்க்காட்டு கருமாரி, மதுரை மீனாட்சி, காசி விசாலாட்சி, காஞ்சி காமாட்சி என்று அந்த பெயரோடு இடத்தோடு திடம் கொடுக்கும் அம்பாளாக இவள் இருக்கின்றாள். இந்த அம்பாள்கிட்ட நான் ரொம்ப ஈடுபட்டதுக்கு காரணம் என்னன்னா, 7 வயசு 1975 என்று நினைக்கிறேன். அம்பாள் எவ்வளவு அன்பாக நம்மளுக்கு அருள் செய்திருக்கிறாள். வில்லுப்பாட்டு, குழந்தை, உங்களை மாதிரி குழந்தை மனதோடு வந்து பாடுகிறேன். பாடும்போது முடிச்ச உடனே இந்த ஒரு பாட்டு நான் பாடுவேன். அம்மா எல்லாரும் சரியம்மா பிரமாதமாக பாடியிருப்பாங்க. அதை எங்கள் வில்லுப்பாட்டு மெட்டில் கற்பூர நாயகியே கனகவல்லி காளிமக மாயி கரு மாரியம்மா, இது வில்லுப்பாட்டுக்குன்னு உள்ள மெட்டு. பாடியவுடன் ஒரு தாய் இன்னும் 2 வரிகள் எக்ஸ்ட்ராவே பாடலாம்.